இலக்கியாவும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனா, ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு பக்கம் நம்ம ரேவதி இருந்துட்டு ஜானகிக்கு தெரியாம, அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு உண்மை எல்லாத்தையுமே தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி கிட்ட ஆல்ரெடி வந்து நம்ம வசந்த் வந்து சொன்னதா ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம கௌதம வந்து கூட்டிட்டு, "நான் கண்டிப்பா வரேன் அத்த" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லும்போது தான், நம்ம ஜானகி இருந்துட்டு அது எல்லாத்தையுமே பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. அதாவது ஏற்கனவே வந்து இந்த பைரவி இருந்துட்டு நல்லா இலக்கியாவை பத்தி சொல்லி சொல்லி ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ இந்த ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஜானகிக்கு என்ன தோணும்? ஜானகி இருந்துட்டு பயங்கர கோவத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம, இப்போ இலக்கியாவ உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னடா நடக்குது இங்க? நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு போராடிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இந்த உலகத்தை விட்டே போறாங்க அப்படின்னும் போது உண்மையை சொல்லிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்லிட்டு நினைக்கிறது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இப்போ ஜானகி வந்துட்டு அதை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆறாங்க. அதாவது நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த இலக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது வந்து வேற யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மலுப்பை பார்த்தாலுமே கூட இல்ல இலக்கியா நீ பேசிட்டு இருந்தது ரேவதி கிட்ட தான். எனக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரமா நின்று கேட்டுட்டு தான் இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா வந்து பார்த்தீங்கன்னா அமைதியா இருந்துரு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உன் மேல செம்ம கோவத்துல இருந்துட்டு இருக்கேன். இப்போ கௌதமுக்கு மட்டும் ரேவதி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பெத்தவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கௌதம் என்னை விட்டுட்டு போகணும். அதுக்காக தான் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா என் கூட பேசாத இலக்கியா. நானும் வந்து பார்த்தீங்கன்னா நீ திருந்திருப்ப மாறி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஆனா அது எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்றமா வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட இலக்கியா மேல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இலக்கியாவும் வந்துட்டு அத்தை நான் வந்து உங்ககிட்ட ஒரு அதாவது என்னோட பர்த்டே கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று கேட்குறேன் கொடுப்பீங்களா அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்ல தான் போகிறேன். அதாவது ரேவதியை பற்றி கௌதம் கிட்ட சொல்ல தான் போகிறேன். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற மாதிரி கௌதம் உங்களை விட்டுட்டு போக மாட்டார். அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அது எல்லாத்துக்குமே நான் பார்த்துக்கிறேன். அப்படி எதுனா அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பத்தேன். நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜானகியை கொஞ்சம் கொஞ்சமா மனசை மாற்ற பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ரேவதியை பற்றின உண்மைகளை சொல்லும்போது நம்ம கௌதம் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்றது தெரியாது. அதாவது ரேவதி ஏழை எல்லாமே ஓகே தான். ஆனால் ரேவதி தான் தன்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு கடைசியில் இத்தனை நாளாக இவங்க எல்லாருமே ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கௌதம் எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்பார். பட் இருந்தாலுமே கூட வந்து இப்போ நம்ம இலக்கியா வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் தான் நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக கௌதமை உங்களை விட்டுட்டு நான் போக விடவே மாட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லி கான்ஃபிடென்ட்டாக சொல்லி நம்ம ஜானகியை சம்மதிக்க வைக்க போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.